யெசுவாவின் மனவாட்டி சபை வழங்கும் வாழ்வின் வழி ஆகஸ்ட் மாத மடல் 2025. இளைய தலைமுறையே கர்த்தரை நாடு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எமது அன்பின் நண்பர்களே, காலங்களை சமயங்களை மாற்றுகிறவரும் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்த வல்லவரும் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவருமான பிதாவாகிய தேவனை உயர்த்தி இளம் தலைமுறையினருக்கு நல்ல வழிகாட்டியும் அவர்களை நேசித்து குணமாக்கி விடுதலையாக்குற கர்த்தரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி, இளைய தலைமுறையே கர்த்தரை நாடு என்ற தலைப்பில் இச்செய்தியை இளைய சமுதாயத்துக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். மனித வாழ்வின் ஆரம்ப அத்தியாயங்களான குழந்தை பருவம், பிள்ளை பருவம், அதை தொடர்ந்து வரும் வாலிப பிராயமும் அழகிய மகிழ்ச்சி நிறைந்த காலங்கள். நாம் விதைகளை எங்கு விதைக்கிறோம், எப்படி பராமரிக்கிறோம் என்பதை பொறுத்தே அவைகள் முளைத்து பலனை தருகிறதை போலவே பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் அதன் பெற்றோர் மூதாதையரின் சாயலோடு மாத்திரமல்ல, அவர்களின் சில பல குணநலன்களையும் கொண்டிருப்பதோடு அவர்கள் கேட்கிற, பார்க்கிற, சொல்லிக் கொடுக்கப்படுகிற நல்ல தீய பழக்க வழக்கங்கள் அவர்களின் பண்புகளாகின்றன. முதற்கோணல் முற்றும் கோணலாய் மாறிவிடக் கூடாது. சரீர வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி போதுமா? ஆத்துமா ஆரோக்கியமாக வளருவது மிக அவசியம் என்பதால் குடும்ப, சமுதாய, கல்வி கட்டமைப்புகள் போன்றவை பெரும் பங்கை வகிப்பதால் பெரியவர்களும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்த வேதம் இளஞ்சந்ததியினர் தெரிந்து கொள்ள வேண்டிய பாதையை தெளிவாய் போதித்து பல ஆலோசனைகளை வழங்குகிறது. அவைகளை அவர்கள் பின்பற்றும் போது நீதி, நியாயம், நேர்மை நிறைந்த விவேக வாழ்க்கையில் பயிற்சி பெறுவர். அறிவற்றோர் அறிவு கூர்மை பெறுவர். இளைஞர் அறிவும் விவேகமும் அடைவர். உபாகமம் 28:14. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்ற வேத வார்த்தைகளின்படி உங்களை உயர்த்த இன்று ஒப்புக்கொடுங்கள். இளமை காலத்தில் ஞாபக சக்தி, அறிவுத்திறன், செயல்திறன் போன்றவற்றை நன்கு வளர்த்து கொண்டு கற்று தேர்ந்து வாழ்க்கையில் முன்னேறி சமுதாயத்துக்கு பயனுள்ளவர்களாக வளர வேண்டும். 1 தீமோத்தேயு 4:12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று இளம் வாலிபனுக்கு அப்போஸ்தலன் பவுல் புத்தி சொல்வதை கவனியுங்கள். கிமு 1746 விசேட தேவ வரத்தை பெற்ற கனவுகளுக்கு விளக்கம் கொடுக்க வல்ல இளம் வாலிபன் யோசேப்பு இதை தன் வாழ்வில் தாரக மந்திரமாக கொண்டிருந்தான். அவன் தகப்பனால் அதிக நேசிக்கப்பட்டதால் எரிச்சல் பொறாமை கொண்ட அவனது சகோதரர்களால் பகைக்கப்பட்டு அந்நியருக்கு விற்கப்பட்டு எகிப்திற்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டான். கர்த்தருடைய வழிகளை தன் வழியாக கொண்டிருந்து தூய வாழ்வு வாழ்ந்து எஜமானுடைய வீட்டு விசாரணைக்காரனாக உயர்த்தப்பட்டிருந்த அவன் செய்யாத குற்றத்திற்காக சிறைவாசம் அனுபவிக்க நேர்ந்த போது கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஏற்ற சமயத்தில் ராஜாவின் கனவிற்கு விளக்கம் அளித்து வரவிருந்த கொடிய பஞ்ச காலத்துக்கு முன்னே ராஜாவுக்கு ஆலோசனை கொடுத்ததால் தேசத்தில் ராஜாவுக்கு அடுத்த நிலைக்கு உயர்த்தப்பட்டான். நீதிமொழிகள் 1:4. இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். தேவனால் கிடைக்கிற ஞானம் வாலிப காலத்தில் எவ்வளவு இடர்களை சந்திக்க நேரிட்டாலும் இறுதியில் வெற்றியை கொடுத்து உயர்த்தி வைக்கும் என்பதை புரிந்து கொள்வோம். வாலிப காலத்தில் எடுக்கப்படும் சரியான தீர்மானங்கள் வெற்றியையும் உயர்வையும் கொண்டு வரும். தவறான தீர்மானங்கள் வாழ்வை சீர்குலைத்து விடும் என்பதற்கு இளம் பிராயத்திலே முடிசூடப்பட்ட தேவ ஞானத்தை பெற்று இஸ்ரவேலை ஆண்ட 2வது யூத ராஜாவாகிய சாலமோன் ஒரு நல்ல உதாரணம். கர்த்தரின் திட்டத்தை புரிந்து கொண்டு மிகச் சிறப்பாக தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டி தன் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றினார். கர்த்தரால் ஞானத்தையும் சகல செல்வத்தையும் பெற்றிருந்தாலும் இளவயதில் கர்த்தருடைய வழிகளை நேசித்து தொடங்கிய அவரது தெளிவான ஓட்டம் நாளடைவில் தவறான தீர்மானங்களினாலும் உலக ஆசை இச்சைகளுக்குள் சிக்குண்டதாலும் தன் தந்தையின் இருதயத்தை போல் தேவனுக்கு முன் உத்தமமாய்
அதிகமாய் இருக்கவில்லை என்பதை இறுதியில் அறிந்தார். பல நீதிமொழிகளையும் அறிவின் வாக்கியங்களையும் எழுதிய அவர் வாலிபமும் இளவயதும் மாயையே என்கிறார். பிரசங்கி 12:1. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் தேவனை தேடு என்று ஆலோசனை கொடுக்கிறார். இன்னும் பிரசங்கி 11:9-10. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாமிசத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயையே என்கிறார். அன்பான பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு நம்மை போல மானிடராய் பிறந்து சிறு பிராயத்தில் கீழ்ப்படிந்திருந்து வாழ்விய பிராயத்தில் பற்பல அற்புதங்களை செய்து பலருக்கு நன்மைகள் செய்து வாழ்க்கையின் வழிகாட்டியாய் இருக்கிறார். விசேடமாக பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். மரித்த சிறுமியையும் வாலிபனையும் உயிர்ப்பித்தார். எல்லாரையும் மீட்க வாலிப வயதிலே தன்னையே மாண்டிய சமுதாயத்துக்காக ஒப்பு கொடுத்து அனைவரின் பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இரட்சகர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். வாலிபர்களே, ஒவ்வொரு செயல்களையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். எனவே மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உங்கள் வழிகளை சரிப்படுத்தி வாழுங்கள். உலகத்தின் அசுத்தங்களுக்கும் பொய்களுக்கும் விலகி வாழுங்கள். தவறான வாழ்க்கை முறைகள் உங்களுக்கு வேண்டாம். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையை பின்பற்றி ஆண்டவரிடம் கிட்டி சேருங்கள். அவர் தமது பரிசுத்த ஆவியினால் உங்களை நடத்துவார். உங்களுக்காக ஊக்கமாக ஜெபிக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு அன்புடன் இயேசுவின் மனவாட்டி சபை.